வணக்கம் சகோதர சகோதரிகளே, வெல்கம் டு த கைடிங் தமிழன். லவ் ஹேண்டில்ஸ், இது நிறைய பேர் நிறைய முறை சொல்லி கேள்விப்பட்டிருக்கிற வார்த்தை. எக்ஸாக்டாக இது எங்கே அப்படின்னு சொன்னால், நம்ம இடுப்பில் கையை வச்சுட்டு நிற்கும்போது நம்ம கட்டை விரல் ஒரு குறிப்பிட்ட ரீஜனில் படும். அதாவது கீழ் முதுகுலேருந்து இந்த சைடுக்கு வர அந்த ரீஜன், பெல்ட்டை நம்ம ஜென்ரலாக போடுற இடம், அரவுண்ட் யுவர் நேவல் ஆர் ஸ்லைட்லி பிலோ யுவர் நேவல், அந்த ரீஜன், அதுதான் இஸ் யுவர் லவ் ஹேண்ட். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அப்டமனில் கொஞ்சம் கட்ஸ் தெரியும், இடுப்பு சைட்லேயும் 1-2 வெயின்ஸ் தெரியும். ஆனால் இந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா மட்டும் கொஞ்சம் ஃபேட் உட்காந்துட்டு இருக்கும். இது இட் இஸ் அ வெரி ஸ்டபர்ன் ஏரியா. சிலருக்கு, எல்லோருக்கும் இல்லை, சிலருக்கு ஆர் மேபி பலருக்கு. என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல ஃபேட் சர்வசாதாரணமாக ஸ்டோர் ஆகும். குறிப்பாக டயட்டில் இருக்கிற சில குளறுபடிகளால் ஈஸ்ட்ரோஜன் சுரப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனாலும் லோவர் பாடியில் ஃபேட் உட்காரும். இப்போ ஒரு நபருடைய பாடியை பார்க்கும்போதே நம்ம சொல்லலாம், அவங்களுடைய உடல் இப்படி லோவர் பாடி கிட்ட வரும்போது இப்படி அதிகம் ஃபேட் உட்காருது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பாடியில் ஈஸ்ட்ரோஜன் சுரப்பு அதிகமாக இருக்குது, அவங்க டயட்டில் நிறைய குளறுபடிகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஜென்ரலாக பெண்களுடைய உடம்புல பாடி ஃபேட் ஸ்டோர் ஆகிறதுக்கும் ஆணுடைய உடம்புல ஸ்டோர் ஆகிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம். பெண் உடலில் ஈஸ்ட்ரோஜன் இருக்கிறனால தான் the way their body stores fat will be slightly different. இந்த லவ் ஹேண்டில்ஸில் ஃபேட் ஸ்டோர் ஆகிறதுக்கும் ஈஸ்ட்ரோஜன் சுரப்பு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெஃபினட்டாக டயட் குளறுபடி, பல நாட்களாக டயட்டில் தேவைக்கு அதிகமாக கேலரிஸ் வருது, இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம். இதனால தான் லவ் ஹேண்டில்ஸில் ஃபேட் உட்காருது. இப்போ இதை விரட்டணும்னு சொன்னால் டயட்டை நம்ம செம்மைப்படுத்தணும். ஆனால் டயட்டை செம்மைப்படுத்தின உடனேயே லவ் ஹேண்டில்ஸ் போகுமான்னா நிச்சயமாக உடனே போகாது. முதல்ல அங்கே உட்காந்தாலும் பேர்ன் ஆகிறது கடைசியாக தான் அந்த ரீஜன்லேருந்து போகும். என்னுடைய கிளைண்ட்ஸ்கள் பல பேருக்கு நான் சொல்லியிருக்கேன், லவ் ஹேண்டில்ஸ், லோவர் பேக், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்டபர்ன் ஏரியாஸ். இதில் நீங்கள் ரொம்ப குவிக்காக ரிசல்ட் எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் டயட்டு ட்ரைனிங் எல்லாம் ஆரம்பிக்கும் போது முதல்ல உங்கள் கன்னத்தில் தான் அது தெரிய ஆரம்பிக்கும். லேசாக முகம் கொஞ்சம் சின்னதான மாதிரி, முகம் ஒட்டி போன மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சம் சிலருக்கு பைசெப்ஸ் ட்ரைசெப்ஸில் தெரியலாம், சில பேருக்கு ஷோல்டரில் செப்பரேஷன் தெரியலாம், சில பேருக்கு அப்பர் அப்டமனில் தெரியும், அதுக்கப்புறம் அப்பர் பேக்கில் தெரியும், அதுக்கப்புறம் சிலருக்கு செஸ்ட்டில் தெரியும், ஆனால் சிலருக்கு அவுட்டர் செஸ்ட்டில் தெரியாது. ஒவ்வொரு ரீஜன்லேயும் பாடி எப்படி ஃபேட்டை ஸ்டோர் பண்ணுது, அந்த இடத்துல மசிலோடைய அடர்த்தி எப்படி இருக்குது, அதை மீறிக்கிட்டு மசில் எப்படி வெளியே தெரியுது, இதையெல்லாம் பொறுத்தது தான் அந்த இடத்தினுடைய தோற்றம் எப்படி வருங்கிறத நம்ம டயட் ஆரம்பித்தோடனே நம்ம கெஸ் பண்ண முடியும். எப்படி பார்த்தாலும் the last place you are going to lose fat will be your lower abdomen and your love handles. குறைந்தது 6 மாதத்திலிருந்து 12 மாதங்களாவது நீங்கள் ப்ராப்பரான டயட் பண்ணணும். டயட்டுங்கிற பேரில் கண்ணாபின்னான் கேலரிஸை கட் பண்ணக்கூடாது. கேலரி கட்டிங் பண்ணும்போது யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் அண்ட் வெரி ஜுடிஷியஸ். ஒரு நாளைக்கு 250 அதிகபட்சம் 500 கேலரி, 500 எல்லாமே டூ மச், 250 300 கேலரிகள் போதும்னு நான் சொல்லுவேன். இதை டயட் மூலமாகவும் கொண்டு வரலாம், எக்ஸ்பெண்டிச்சர் ட்ரைனிங் மூலமாகவும் கொண்டு வரலாம். இதை இரண்டும் செய்தீங்கன்னா போதும். இப்போது ட்ரைனிங் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரோம், என்னென்ன மசில்களை ஆக்டிவேட் பண்ணணும், ஸ்டெபிலைசேஷனுக்கு என்னென்ன சின்ன சின்ன மசில்ஸ்னுடைய சப்போர்ட் இருக்கணும், எங்கெங்கெல்லாம் டைட்னஸ் இருக்கக்கூடாது, ஒரு மூமெண்ட்டை எப்படி பர்ஃபெக்டாக கற்றுக்கணும், பர்ஃபெக்ட் எக்ஸிக்யூஷன் எப்படி, இது எல்லாத்தையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு மூமெண்ட்டை கரெக்டாக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணீங்க, கரெக்டான ஸ்டெபிலைசர்ஸ் ஒர்க் ஆகுது, சப்போர்ட்டிவ் மசில் குரூப்லேருந்து உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் you will be able to burn more calories, you will be able to increase your metabolism. கொழுப்பற்ற தசைகளை டெவலப் செய்வதற்கு சரியான ட்ரிகராக அது அமையும். இது கேலரிஸை எரிக்கும். ஓய்வில் இருக்கும்போது உங்கள் பாடி கேலரிஸை எரித்து கொண்டே இருக்கும். நாளடைவில் இப்படி செய்ய செய்ய ஒட்டுமொத்த உடல்லையும் ஃபேட் போகும். படிப்படியாக உங்களுடைய லவ் ஹேண்டில்ஸ்லேயே ஃபேட் குறையும். லவ் ஹேண்டில்ஸில் ஃபேட் குறையிறதுக்கு மெட்டபாலிசம் கூடணும். அதனால் கண்டிப்பாக எடைப்பயிற்சி செய்யுங்க. இதுதான் ரெஸ்ட்டில் இருக்கும்போது உங்கள் பாடி அதிக கேலரிஸை பர்ன் பண்ணுறதுக்கு உதவி பண்ணணும். ட்ரை டு கெயின் மோர் லீன் மசில். எவ்வளோ சார் பண்ணணும், எப்படி சார் பண்ணணும்னா மீடியம் வால்யூம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட தசைக்கு
8லிருந்து அதிகபட்சம் 10 செட், அதுக்கு மேலே பண்ணாதீங்க. அதில் 10லேருந்து 12 ரெப்படிஷன் வரா மாதிரி வெயிட்டுகளை பயன்படுத்தி பண்ணிங்கன்னா அதுதான் ஹைப்பர்ட்ராஃபி, க்ரோத்தை ட்ரிகர் பண்ணுறதுக்கான ரெப்படிஷன் ரேஞ்ச். கரெக்டாக 10 ரெப்படிஷன் மட்டுமே செய்யணும், 11வது ரெப்படிஷன் செய்யறதுனா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் வேணும், இல்லை எனக்கு ஓய்வு வேணும் அப்படின்ற மாதிரி எடையை சரியாக தேர்ந்தெடுத்து அதில் 10 ரெப்படிஷன். வெயிட் செலெக்ஷன் ஷுட் பி வெரி மெட்டிகுலஸ், கரெக்டாக தேர்வு செய்யணும். அந்த மாதிரி எடைகளை தேர்வு செய்துக்கிட்டு மீடியம் வால்யூம் ட்ரைனிங் பண்ணுறது. ஒரு வாரத்திற்கு அதிகபட்சம் 4 நாட்கள் எடைப்பயிற்சி, அதுக்கு மேலே செய்ய வேண்டாம். கார்டியோ வாரத்திற்கு 3 முதல் 6 நாட்கள் கூட செய்யலாம். 35 நிமிடங்களுக்கு குறையாமல் கார்டியோ, சிலருக்கு 40-45 நிமிடங்கள் கார்டியோ தேவைப்படும். ஒரு சிலருக்கு 7 நாட்களுமே கூட கார்டியோ தேவைப்படும். ரொம்ப தீவிரம் வேண்டாம். லோ இன்டென்சிட்டி எக்ஸ்டெண்டட் டியூரேஷன் கார்டியோ, அதுதான் உங்களுடைய பாடி ஃபேட் சோர்ஸை, இட் வில் டேப் இன்டு பாடி ஃபேட். டோன்ட் எக்ஸ்பெண்ட் கிளைக்கோஜன். பாடி ஃபேட்டை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுதான் இந்த லோ இன்டென்சிட்டி எக்ஸ்டெண்டட் டியூரேஷன் கார்டியோ உங்களுக்கு செய்யும். அந்த மாதிரி பண்ணுங்க. டயட்டில் எசென்ஷியல் ஃபேட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். 2 விதமான ஃபைபர், சால்யூபிள் ஃபைபர், இன்சால்யூபிள் ஃபைபர் இருக்கணும். போதுமான அளவு புரதச்சத்து இருக்கணும். கார்போஹைட்ரேட்ஸ் தேவையான அளவு மட்டுமே இருக்கணும். கேலரி கட் பண்ணும்போது கொஞ்சமாக கட் பண்ணுங்க. கொஞ்சம் காலம் போகட்டும், உங்கள் லீன் மசிலை கெயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதன் பிறகு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கேலரிஸ் கட் பண்ணலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெண்டிச்சரை கூட்டுறதாங்கிறத அப்போ பார்க்கலாம். அப்டாமனை பொறுத்தவரை வாரத்திற்கு 2 நாட்கள் பயிற்சி, அதிகபட்சம் 3 நாட்கள் பயிற்சி. அப்டாமனுடைய அப்பர் ரீஜனுக்கு ஒரு எக்ஸசைஸ், லோவர் ரீஜனுக்கு ஒரு எக்ஸசைஸ், உங்களுடைய ஆப்ளிக்ஸ்க்கு ஒரு எக்ஸசைஸ். இடுப்பு தசைக்கு கண்டிப்பாக வெயிட்டை வச்சு சைட் பென்ஸ் போடாதீங்க, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஏன்னா நீங்கள் பெரிய வெயிட்டை வச்சுட்டு சைட் பென்ஸ் பண்ணுறதுனால அந்த இடம் ஒரு சுருக்கம் விழுந்த சட்டையும் கிடையாது, இது இஸ்திரி பொட்டியும் கிடையாது ஃப்ளாட் பண்ணுறதுக்கு. வெயிட்டை வச்சு நீங்கள் பண்ணும்போது இடுப்பு தசைகளே கூட கொஞ்சம் க்ரோத் ஆகிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குவாட்ராட்டஸ் லம்போரம்னு ஒரு மசில் பின்னாடி இருக்குது. ஏற்கனவே பல பேருக்கு அந்த இடம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகியிருக்கும். அந்த இடத்துல நீங்கள் இந்த டம்பல்லையோ பார்பல் பிளேட்டையோ வச்சுட்டு சைட் பென்ஸ் பண்ணும்போது QL மேலே அழுத்தம் அதிகம் விழுந்துச்சுன்னு சொன்னால் அது உங்களுக்கு முதுகு வலி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதுகு வலின்னு நிறைய பேர் நினைக்கிறது பேக் பெயின் இல்லை, QL இருக்கிற டைட்னஸ் அதனுடைய ஸ்ட்ரெஸ்னால கூட பெயின் வரலாம். ஸோ சைட் பென்ஸ் வெயிட்டை வச்சுட்டு பண்ணாதீங்க, வெயிட் இல்லாத சைட் பென்ஸ் போடுங்க. இல்லை ஆப்ளிக் கிரன்ச்சஸ், முன்னாடி இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஆப்ளிக் கிரன்ச்சஸ் போடுங்க. அப்டமன் பயிற்சியில் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக வேக்யூம் பயிற்சி சேர்த்துங்க. இது உங்களுடைய டிஏவை நல்லா ஆக்டிவேட் பண்ணி அப்டமனுக்கு ஒரு லூஸ்னஸ் இல்லாமல் படிப்படியாக அந்த ரீஜன் கொஞ்சம் ஒரு தளர்வடைஞ்ச லுக் இல்லாமல் கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுக்கு உதவும். அப்டமன் மசிலை நீங்கள் டெவலப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாம் சேரும்போது அந்த மிட் செக்ஷன் பார்க்க நல்லாயிருக்கும். ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் உங்கள் லவ் ஹேண்டில்ஸும் பேர்ன் ஆகும். டோன்ட் ரஷ். லவ் ஹேண்டில்ஸை நீங்கள் பேர்ன் பண்ணோன்னா 6 மாதத்துலேருந்து 1.5 வருடங்கள் கூட ஆகலாம். அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸையும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாழ்க தமிழ், வாழ்க பாரதம்.